என்னம்மா இன்னைக்கு கேக்க இப்படி கட்டமா பண்ணி டெய்லர் மாரி அளவுலாம் எடுத்துட்டு இருக்கேன் தானங்க கேட்குறீங்க? ஆமாங்க. இன்னைக்கு இந்த கட்டமான கேக்க நான் ஒரு காரா தான் மாத்த போறேன். என்னது காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் காரா மாத்தி படாத பாடுபட்டு கார் மாரி கொண்டு வந்தேன். இன்னைக்கு கட்டமா செஞ்சு கார் மாரி கொண்டு வருமேன்னு தாங்க நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுவும் இது சாதா கார் இல்லங்க. இந்த எம்சி குயின் கார்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரேஸ் கார் மாரி ரெட் கலர்ல இருக்குமே, அந்த கார மனசுல வச்சுட்டு தாங்க பண்ணேன். ஆனா இது அந்த கார் மாரி வருதா இல்லன்றது எனக்கு தெரியல. அந்த கார்ல வந்து பின்னாடி வந்து டிக்கி தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து அதே மாதிரியே வந்து செட் பண்ணிட்டேன். அண்ட் காருனா டயர் இருக்கணும் இல்லைங்க, நமக்கு தான் இருக்கே ஓரியோ பிஸ்கெட்டுன்ட்டு நாலா பக்கமும் 4 ஓரியோ பிஸ்கெட்டை வச்சுட்டேங்க. அண்ட் இந்த காரை வந்து கொண்டு வர்றதுக்கு அதில் இருக்க டிசைன் மாதிரியே பண்ணணுன்ட்டு நானும் எப்படி எப்படியோ பார்த்து அண்டு முன்னாடி பின்னாடின்ட்டு எல்லாமே அழகா அதில் இருந்த மாதிரியே போட்டுட்டேங்க. இதை பண்ணவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் பண்ணக்குள்ளே தான் தெரியுதுங்க எவ்வளோ வேலைப்பாடு அப்படின்ட்டு. அந்த பேபியோட நேமு டூன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இந்த கேக்கில் வந்து ஒரு தப்பு இருக்குது, அது என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. கார் மாதிரி இருக்கா இல்லை வேறு எந்த மாதிரினா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.